சிஸ்டர் வணக்கம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்ண்ணா. ஓகே, நம்ம நவீன் கார்ஸோட அப்டேட்ஸ் எப்படிலாம் வந்திருக்கு, ஸ்டார்டிங் பட்ஜெட்லாம்? இன்னைக்கு வந்து நிறைய அப்டேட் இருக்கு. சிங்கிள் ஓனர் வண்டியில கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நிறைய வண்டி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நவீன் கார்ஸ்ல எல்லாமே சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க வண்டி நிறைய இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். ஓட்டி பழகிறவங்களுக்கு நிறைய வண்டி நம்ம கிட்ட இருக்கு. கண்டிப்பா வந்து பாருங்க. பட்ஜெட் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 75,000 80,000 நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு வண்டி. எப்பயும் போல எடுத்து ஓட்டி பழகிறதுக்கு அப்படின்னா டைரக்டா நம்ம நவீன் கார்ஸ்க்கு வந்துடலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு நம்ம கிட்ட. கண்டிப்பா இருக்கு. நிறைய லோ பட்ஜெட் கார்ஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பா வந்து பாருங்க. நம்ம நவீன் கார்ஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வடவள்ளி உழவர் சந்தைக்கு ஆப்போசிட்லயே லொக்கேட் ஆயிருக்கு. மெயின் ரோட்லயே லொக்கேட் ஆயிருக்கு. நீங்க எங்கேயுமே போய் சர்ச் பண்ண வேண்டாம். நம்ம நவீன் கார்ஸ் மெயின் ரோட்லயே இருக்குங்க. டோட்டல் ஸ்டாக் பார்க்கணும் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? கண்டிப்பா வந்துட்டு நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கேட்டலாக்னு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நான் கேட்டலாக் சென்ட் பண்ணி விடுறேன். நம்ம கிட்ட ஒரு 70 80 கார் பக்கம் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்குங்க. ஆனா எல்லா காரும் நம்ம வீடியோல காட்ட முடியாது. ஒரு சில கார்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு யூனிக்கா செலக்ட் பண்ணி காட்டுறேன். மற்ற கார் வண்டி உங்களுக்கு வேணும், டீட்டெயில்ஸ் எல்லா காரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப்ல தெரியற நம்பருக்கு கேட்டலாக்னு அனுப்புங்க. நான் உங்களுக்கு கேட்டலாக் சென்ட் பண்ணி விடுறேன். ஒரு வண்டியை பார்க்க ஆரம்பிச்சிடலாங்களா? எல்லா வண்டியும் பார்த்துடலாம் சார். நம்ம மைக்ரா பார்த்துட்டு இருக்கோங்க. இது 2017 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்குது. கிலோமீட்டர் பார்த்துட்டீங்க அப்படின்னா வெறும் 83,000 தான் ஓடி இருக்குது. வண்டி ரொம்ப நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. வண்டி பாருங்க. ரேட் பார்த்துட்டீங்க அப்படின்னா 345 தான் கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. திருப்பூர் வண்டி இல்லைங்களா? திருப்பூர் வண்டி சிங்கிள் ஓனர், ஃபேன்சி நம்பர், சிங்கிள் டிஜிட்டும் கூட, நம்பர் 3. கிலோமீட்டர் 83,000 தான் ஓடி இருக்கு. பெட்ரோல் வேரியன்ட், பெட்ரோல் இன்ஜின் தான். இதுக்கு லோன் எவ்வளவு கிடைக்குங்க? லோன் ஃபுல் லோன் கிடைக்கும் சார். 75% இருந்து 80% கிடைக்கும் உங்களுக்கு. பேங்க் லோன் கிடைக்கும். கஸ்டமரோட எலிஜிபிலிட்டி பொறுத்து உங்களுக்கு பேங்க் லோனே வாங்கிக்கலாம். ஆனால் அடுத்து வந்து i10 பார்த்துட்டு இருக்கோங்க. இது 2009 மாடலுங்க. 2 ஓனர்ஷிப்ல இருக்குது. இதுவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு. வெறும் 69,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. வண்டி பார்த்துட்டிங்க வாட்டருக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஏசி எல்லாமே குட் கண்டிஷன் ஒர்க்கிங்ல இருக்குது. ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 245 கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வண்டிக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நம்ம லோக்கல் ஃபினான்ஸ்ல லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம்னா எப்படி ஒரு 50% கிடைச்சிரும்? கண்டிப்பா 50% லோன் கிடைக்கும். ஆனால் அடுத்து நம்ம ஹோண்டா சிட்டி பார்த்துட்டு இருக்கோம். இது 2015 மாடலுங்க. டீசல் வேரியன்ட்ல இருக்குது. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 lakh ஓடி இருக்கு. இதுவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா வண்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஏசிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. இந்த வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. நம்ம அப்படியே எடுத்து ஓட்டிட்டு இருக்கலாம். இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 495 கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே நெகோஷியபிள் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. இது லோன் வந்துட்டு இந்த வண்டிக்குமே 2015 அப்படிங்கிறங்காட்டிக்கு பேங்க் லோனே பண்ணி கொடுத்துடலாம். நம்ம கஸ்டமரோட சிபில் எலிஜிபிலிட்டி பொறுத்து 70 to 75% கண்டிப்பாக லோன் பண்ணி கொடுத்துடலாம். நான் அடுத்து செல்லீரியோ பார்த்துட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ங்க. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 445 கோட் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் வேரியன்ட்டு. கிலோமீட்டரும் பார்த்துட்டிங்க அப்படின்னா 117 தான் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்குமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 85% 90% லோனே வாங்கி கொடுத்துடலாம்ண்ணா. அடுத்து நம்ம வந்து ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கோம். இது 2015 மாடலுங்க. செகண்ட் ஓனர்ஷிப்பு. இதுவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். இன்னைக்கு நிறைய நம்ம கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான் பார்த்துட்டு இருக்கோம். கலருமே பார்த்துட்டிங்கன்னா ஷிஃப்ட்டில் ஒயிட் கலர் நிறைய பேர் விரும்புவீங்க. வண்டி இது ரொம்ப நல்லா இருக்குங்க. எடுத்திங்கன்னா எந்த வேலையுமே பண்ண வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு தான் வண்டி இருக்குங்க. இது கிலோமீட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 lakh ஓடி இருக்குங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 545 தான் கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. இது லோன் பார்த்துட்டிங்க அப்படின்னா 3.5 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு லோன் கிடைக்கும். அடுத்ததும் கோயம்புத்தூர் நம்பர் தான் பார்க்க போகிறோங்க. இது கோயம்புத்தூர் வண்டி தான். சிங்கிள் ஓனர் வண்டி. வேகனரில் சிங்கிள் ஓனருங்க. இது 2020 மாடல், அதாவது நியூ மாடலுங்க. 2020 மாடல் சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் வண்டி. பெட்ரோல் வேரியன்ட்டு. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெறும் 30,000 தான் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்க வண்டிங்க. இது 490 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு வெறும் டவுன் பேமெண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 50,000 ரூபா இருந்தால் போதும். நீங்கள் இந்த கார் எடுத்துக்கலாம். ஓகே, முக்கியமாக கிலோமீட்டர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். வெறும் 30,000 தான் ஓடி இருக்கு. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் கிட்டத்தட்ட எதிர்பார்க்கலாம் நீங்கள். இதுக்கு இனிஷியல் வந்துட்டு வெறும் 50,000 ரூபா இருந்தால் போதும். லோனே பார்த்துட்டிங்க அப்படின்னா 430 வரைக்கும் கிடைக்கும். அது கஸ்டமரோட எலிஜிபிலிட்டி பொறுத்து. இதுவே பார்த்துட்டிங்க அப்படின்னா நெகோஷியபிள் இல்லாத ரேட்டுக்கு தான் நம்ம லோன் சொல்லிட்டு இருக்கோம். இதுவே உங்களுக்கு நெகோஷியபிள் ஆகும்போது இன்னும் இனிஷியல் அமௌண்ட் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். நான் அப்ராக்சிமேட்டாக 50,000 ரூபான்னு சொல்கிறேன். அதே போல இதுக்கு லோனும் 5 years போட்டுக்கலாம். 5 years கண்டிப்பாக போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடலுங்கிறங்காட்டி கண்டிப்பாக 5 years லோன் போட்டுக்கலாம். ஆனால் அடுத்து வென்டோ பார்த்துட்டு இருக்கோம். இது 2010 மாடலுங்க. 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. டீசல் வேரியன்ட். வென்டோவில் டீசல் வேரியன்ட்டுங்க. 2010 மாடலு. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெறும் 130,000 தான் ஓடி இருக்கு. 1,30,000 தான் ஓடி இருக்கு. வண்டி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 310 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க.
இதுவுமே லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். 42 வென்டோல டீசலுங்களா பெட்ரோல்? வென்டோல டீசல் இன்ஜின். ஓகே. இது ஹைலைன் வேரியன்ட் நினைக்கிறேன். டாப் எண்ட் இல்லைங்களா? ஹைலைன் தான். அடுத்து வந்து மாருதி எக்ஸ்பிரஸோ பார்த்துட்டு இருக்கோம்னா இதுவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். வண்டி வந்து சிங்கிள் ஓனரில் இருக்குது. இதுவுமே கிலோமீட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 31,000 தான் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. மாடல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2021 மாடலு, சிங்கிள் ஓனர். வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டு. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 460 கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்கண்ணா. இதுக்குமே லோன் அதே தான். உங்களுக்கு லோன் ஃபுல்லாகவே கிடைக்கும். மேக்ஸிமம் ஃபுல்லாகவே வாங்கி தந்துடலாம் உங்களுக்கு லோன். ஆனால் அடுத்து வந்து பொலீரோ பார்த்துட்ருக்கோம். அது வந்து 2011 மாடலுங்க. அதே மாதிரி சிங்கிள் ஓனர் வண்டி பார்த்துட்ருக்கோம். டீசல் வேரியண்ட்டு, சிங்கிள் ஓனர் பொலீரோ. இது வேரியன்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா SLX வேரியண்ட்டு. இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வண்டி கஸ்டமர் நிறைய போட்டிருக்காங்க. இதில் லைட் 2 லைட்டு அலாய் வீல்ஸ் வந்துடுது வண்டியில். அதே மாதிரி கேரியர் வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. பொலீரோவில் வந்து 2011 அந்த மாதிரி மாடல் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல வண்டியாக இருக்கும். வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது. வண்டி கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. சிங்கிள் ஓனர் வண்டி. நான் கோயம்புத்தூர் வண்டி சிங்கிள் ஓனர். இதுவுமே லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இன்னைக்கு நம்ம நிறைய வண்டி வந்து லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து பாருங்க. வீடியோவில் நிறையா வண்டி நம்மளால் காமிக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 545 கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து வந்து நம்ம i10 கிராண்ட் i10 பார்த்துட்ருக்கோம். இது 2014 மாடலுங்க. செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. i10லேயே டீசல் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இது i10லேயே டீசல் வேரியண்ட்டு. இதுவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா சர்வீஸ் ரெக்கார்டட் வெஹிக்கிள் தான். இது 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டட் வெஹிக்கிள் தான். இது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குதுங்க. ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 360 கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து இனிஷியல் பேமெண்ட் எவ்வளோன்னா ஒரு 80,000லேருந்து 1 லேக்குள்ளே கட்டினீங்க அப்படின்னா நம்ம பேலன்ஸ் இருக்கிறது பேங்க் லோன் போட்டு நம்ம வண்டி எடுத்துக்கலாம் சார். அதே தான் கஸ்டமரோட எலிஜிபிலிட்டி பொறுத்து தான் நம்ம அந்த லோன் பண்ணித்தர முடியும். கஸ்டமருக்கு லோன் எலிஜிபிலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு 70,000 கட்டினாலே போதும். நம்ம வண்டி வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம் லோன் பண்ணி. நான் அடுத்துமே கோயம்புத்தூர் வண்டி தான் பார்த்துட்ருக்கோம். நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இன்றைக்கி நம்ம நவீன் காசில் வந்து நிறைய கோயம்புத்தூர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான் நிறைய பார்த்துட்ருக்கீங்க. இது வந்துட்டு S-Crossங்க. சிங்கிள் ஓனர் தான். 2016 மாடலு. டீசல் வேரியண்ட்டுங்க. இது வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வண்டிலாம் எடுத்திங்கன்னா எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி வெஹிக்கிள் தான் இதுட்டுங்க. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 670 கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. இதுவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 80,000லேருந்து 90,000 இனிஷியல் பேமெண்ட் இருந்தால் போதும். நம்ம பேலன்ஸ் பேங்க் லோன் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதுக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 இயர்ஸ் அந்த மாதிரி போட்டு எடுத்து தந்துருவாங்கண்ணா. 5 இயர்ஸ் கூட 10 இயர்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். அந்த இதுவுமே கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர் வண்டி. ஆனால் அடுத்து நம்ம சியாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது 2016 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. வண்டி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோல் டாப் எண்ட் வேரியன்ட் ZXi ப்ளஸ் வேரியன்ட் வண்டி. இது கிலோமீட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 122 ஓடி இருக்கு. ப்ரைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 690 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. 2016க்கு சிங்கிள் ஓனர் வண்டி. 16க்கு சிங்கிள் ஓனர் வண்டி. சூப்பர். கிலோமீட்டர் 1 லேக் தான் ஓடி இருக்குங்க. ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 690 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வண்டிக்குமே லோன் பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 இயர்ஸ் லோன் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம கஸ்டமரோட ப்ரொஃபைலை பொறுத்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு பேங்க் லோனே கிடைக்கும். பேங்க் லோனே கிடைக்கும். ரைட். பேங்க் லோனே உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா 75லேருந்து 85% வரைக்கும் பேங்க் லோனே உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. சியாஸில் இது வந்து டாப் எண்ட் வேரியண்ட்டுங்க. ஆல்ஃபா வேரியண்ட்டு. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்துருந்தோம். 16 inches அலாய் வீல்ஸ் வருது. டச் ஸ்க்ரீன் வந்துட்டு இன்ஃபோடெயின்மெண்ட் வந்துட்டு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, சென்சர், ரியர் ஏசி வெண்ட்டு, அது போக உங்களுக்கு ரியர் சன்ஷேடு, அதாவது ரியர் கர்டன் சொல்லுவோம், ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல் இதெல்லாமே வந்துடுது. அது போக இந்த வண்டியோட கேபின் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும். ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா 6888 ஃபேன்சி நம்பரில். ஃபேன்சி நம்பர். ஆமாம். ஸோ பெட்ரோல் வண்டின்றனால உங்களுக்கு பெருசாக மெயின்டெனன்ஸும் இருக்காது. லோன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்து கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் லோன் எடுத்து கொடுத்துடலாம். ஆனால் அடுத்து வந்து நம்ம ஹோண்டா சிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஐவிடெக் வேரியன்ட்டு 2009 மாடலுங்க. 3 ஓனர்ஷிப்பில் இருக்குது. இது பெட்ரோல் ப்ளஸ் LPG கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குதுங்க. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 295 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்கு. வண்டியில் எந்த ஒர்க்கும் கிடையாது. கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம வந்து ஃபிகோ பார்த்துட்ருக்கோம். 2014 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இது கிலோமீட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 லேக் தான் ஓடி இருக்குது. வண்டி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 260 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. இது டீசல் வேரியன்ட் ஃபிகோ. வண்டி நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். 2014 சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி. அடுத்து வந்து நம்ம மாருதி ரிட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது 2010 மாடலுங்க. 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. இது பெட்ரோல் வேரியன்ட் வெஹிக்கிள். இது கிலோமீட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 61,000 தான் ஓடி இருக்குது. ஒரிஜினல் கிலோமீட்ரு.
டயர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 4மே புதுசு போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. வண்டியில் எந்த ஒர்க்குமே கிடையாது. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரேட்டுமே ரொம்ப கம்மி. 225 தான் கோட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. என்ன ப்ரைஸுங்க? 225. 2,25,000 ரூபா. இதுக்கு லோன் எவ்வளோ கிடைக்குங்க? இதுக்கு லோன் பார்த்துட்டிங்க அப்படின்னா 2010 மாடலு லோக்கல் ஃபினான்ஸில் தான் பண்ண முடியும். 50% லோன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் அடுத்து போலோ பார்த்துட்ருக்கோம். இது வந்து போலோவில் வந்து டீசல் வேரியன்ட் பார்த்துட்ருக்கோம். இது 2010 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. இதுக்குமே பார்த்துட்டிங்க அப்படின்னா 4 டயருமே புதுசு போட்டிருக்காங்க கஸ்டமரு. இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 275 சொல்கிறாங்க. அதுலேருந்து நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. போலோ நிறைய பேர் கேட்குறீங்க. காலேஜ் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஃபிகோ பார்த்துட்ருக்கோம். இது வந்து 2011 மாடல். இதுவுமே சிங்கிள் ஓனர் வண்டி, கோயம்புத்தூர் வண்டி. சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் வண்டி ஃபிகோ. இது வந்து பெட்ரோல் வேரியன்ட் வண்டிங்க. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 170 கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ஷிஃப்ட் பார்த்துட்ருக்கோங்க. இது 2007 மாடலுங்க. 2 ஓனர் வண்டி. இது டீசல் வேரியன்ட்டு. ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 270 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். இண்டிகோ பார்த்துட்ருக்கோங்க. இது 2013 டீசல் வேரியன்ட்டு. 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 165 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. கோயம்புத்தூர் வண்டி. கிறிஸ்டா பார்த்துட்ருக்கோங்க. இது 2010 மாடல். 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. டீசல் வேரியன்ட்டு. கோட்ராஜெட் இன்ஜின் வருங்க. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 195 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. ஃபிகோ பார்த்துட்ருக்கோம். இது 2010 மாடலில் 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெறும் 76,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க. பெட்ரோல் வேரியன்ட்டு. 220 கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. ஐகான் பார்த்துட்ருக்கோங்க. இது 2005 மாடலுங்க. 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. பெட்ரோல் வேரியன்ட்டு. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 75,000 கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய பேர் ஆம்னி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது வந்து 2010 மாடலுங்க. 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெறும் 91,000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது. வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது. ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 190 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஃபோர்ட் ஐகான் தான் பார்த்துட்ருக்கோங்க. இது 2002 மாடலுங்க. 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 65,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. வண்டி கண்டிப்பாக இந்த ஓட்டி பழகிறதுக்காக பசங்க நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஐகானில். இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது கஸ்டமர் ஓட்டிகிட்டு இருந்த வண்டி தான். வண்டி நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். பெட்ரோல் வேரியன்ட் தான். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வண்டி நல்லாயிருக்கு. நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபிகோ பார்த்துட்ருக்கோங்க. இதுவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சிங்கிள் ஓனர் வண்டி. 2013 மாடலுங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. டீசல் வேரியன்ட்டு. வண்டி நல்லா இருக்குது. 225 கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. நேரில் வந்து பாருங்கள். சுமோ அடுத்து நம்ம வண்டி என்ன பார்க்குறோன்னா சுமோ பார்த்துட்ருக்கோம். இது நிறைய பேர் லைக் பண்ணுற வண்டிங்க. இது 98 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குதுங்க. இது டீசல் வேரியன்ட்டு. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 150 சொல்கிறாங்க. கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஃபியட் லீனியா பார்த்துட்ருக்கோம். இது 2014 மாடல். டீசல் வேரியன்ட்டு. 2 ஓனர்ஷிப்பில் இருக்குங்க. 1 lakh கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 275 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அவென்ச்சரா பார்த்துட்ருக்கோம். இது 2015 மாடலுங்க. வண்டி வந்து டீசல் வேரியன்ட்டு. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 63,000 ஓடி இருக்குது. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 325 கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. இது டீசல் வேரியன்ட் வெஹிக்கிள். அடுத்து SX4 பார்த்துட்ருக்கோம். இது 2010 மாடலுங்க. 3 ஓனர்ஷிப்பில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 98,000 தான் ஓடி இருக்குது. இது பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. கஸ்டமர் வந்து சிஎன்ஜி கேஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ரேட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா 280 தான் சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. வண்டியில் ஏசி எல்லாமே வந்து குட் கண்டிஷன் ஒர்க்கிங்கில் இருக்குது. நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஹோண்டா சிட்டி பார்த்துட்ருக்கோம். இது 2010 மாடலுங்க. இது பெட்ரோல் வேரியன்ட்டு. ஓனர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 ஓனரில் இருக்குங்க. இது கிலோமீட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 95,000 ஓடி இருக்குது. ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 350 கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம பொலிரோ பார்க்குறோம். இது 2010 மாடலுங்க. 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 140 ஓடி இருக்குது. டீசல் வேரியன்ட்டு. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 477 கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. வண்டியிலலாம் எந்த வேல்யூ இல்லைங்க. பொலிரோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் வந்துடுங்க. நம்மக்கிட்ட 2 வண்டி இருக்குங்க. வண்டி நல்லா நீட்டாக இருக்கும். 2 வண்டியுமே வந்து ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டி எடுத்துக்கலாம். ஸ்கார்பியோ பார்த்துட்ருக்கோம். இது 2005 மாடலுங்க. 3 ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க. இது டீசல் வேரியன்ட்டு. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 170 ஓடி இருக்குது. ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 280 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. வண்டி கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த வண்டியில் வந்து எந்த வேலையுமே கிடையாது. ரொம்ப லாங் டிரைவுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கார்பியோ விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.
இனோவா பார்த்துட்டு இருக்கோம். லோ பட்ஜெட் இனோவா வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2005 மாடலுங்க, 3 ஓனர்ஷிப்பில் இருக்குது, டீசல் வேரியண்ட்டு, இன்சூரன்ஸ் எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க. ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 லட்சம் சொல்கிறாங்க. நெகோஷியபிள் தான், நெகோஷியபிள் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். 5 லட்சத்துலேருந்து நெகோஷியபிள் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். i20 பார்த்துட்டு இருக்கோம்னா இதுவுமே கோயம்புத்தூர் வண்டி தான். இந்த வண்டியுமே i20 2010 மாடல் மேக்னா வேரியண்ட்டு, கோயம்புத்தூர் வண்டி, 2 ஓனருங்க. இது டீசல் வேரியண்ட், i20லேயே டீசல் வேரியண்ட்டுனா இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 295 கோட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம். அடிஷனலாக அந்த ஃபிட்டிங்ஸ் வந்துட்டு அலாய்வில் போட்டிருக்காங்க. அலாய்வில் போட்டிருக்காங்க வண்டியில். டயர் பாயிண்ட்டுமே ஓகே தாங்க. ஆமாங்க. டீசல் வண்டி உங்களுக்கு பெட்டர் மைலேஜ் இருக்கும். டீசல் வண்டி உங்களுக்கு ஒரு 3 லட்சம் பட்ஜெட்டில் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கோம். இது 2007 மாடலுங்க, 3 ஓனர்ஷிப்பில் இருக்குது. இது பெட்ரோல் வேரியண்ட் வெஹிக்கிள்ங்க. 270 சொல்கிறாங்க, நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. இன்சூரன்ஸில் கரண்ட்டில் இருக்குது, எஃப்சி இன்சூரன்ஸில் கரண்ட்டில் இருக்குது. இதுவும் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஓகே. ஸோ இந்த ஸ்விஃப்ட் இந்த டைப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், பெட்ரோல் வண்டி இல்லையா? பெட்ரோல் வண்டி, VXI மிட் வேரியண்ட்டுங்க. மெயின்டெனன்ஸும் பெருசாக இருக்காது. ஐடியா இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஆல்டோ K10 பார்த்துட்டு இருக்கோம்னா ஆல்டோலேயே K10 நிறைய பேர் கேட்குறாங்க. இது 2017 மாடல், செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 340 சொல்கிறாங்க, நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. பெட்ரோல் வேரியண்ட்டு, கிலோமீட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 93,000 ஓடி இருக்குங்க. லோனுங்க? லோன் கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 to 60,000 நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும். பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே லோன் வாங்கி கொடுத்துடலாம். கஸ்டமர் எலிஜிபிலிட்டி நல்லா இருந்தால் போதும், நம்ம லோன் வாங்கி கொடுத்துடலாம். பேங்க் லோனே கிடைக்கும் இல்லைங்களா? பேங்க் லோனே கிடைக்கும், 5 இயர்ஸ்க்கே கிடைக்கும். சாண்ட்ரோ பார்த்துட்டு இருக்கோம்னா இது 1998 மாடலு. ஆனால் வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 88,000 தான் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி புதுசாக ஓட்டி பழகுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் இந்த வண்டி ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி கேட்டுகிட்டே இருக்காங்க நிறைய பேர். லோ பட்ஜெட்டில் இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எடுத்து எந்த வேலையுமே செய்ய வேண்டாம், வண்டி வந்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குங்க. நம்ம சாண்ட்ரோ பார்க்குறோம்னா இதுவுமே பாருங்கள் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான். இன்றைக்கி நம்ம நவீன் காஸ்ட்டில் எல்லா வண்டியுமே மோஸ்ட்லி எல்லா வண்டியுமே நம்ம கோயம்புத்தூர் நம்பரில் தான் பார்த்துட்ருக்கோம். இது ஓனர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 ஓனர்ஷிப்பில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெறும் 75,000 தான் ஓடி இருக்குது. இது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்கிற வண்டிங்க. இது கம்பெனி கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்கிற வண்டி. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 290 சொல்கிறாங்க, நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. WRV பார்த்துட்டு இருக்கோம்னா இது 2018 மாடல் டீசல் வேரியண்ட் வண்டி. இதுவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், சிங்கிள் ஓனர் வண்டி. இது வந்து டாப் எண்டு சன்ரூஃபோட வந்துடுது. உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் சன்ரூஃபோட வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இது விசிட் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே லோன் பார்த்துட்டிங்க அப்படின்னா கஸ்டமரோட எலிஜிபிலிட்டி பொறுத்து 80% 85% லோன் பண்ணி கொடுத்துடலாம் நான் வண்டிக்கு. ஃபியூல் எக்கானமி பெட்டராக இருக்குங்க. அதே போல் அந்த வண்டியோட கேபின் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரூமியாக இருக்கும், நல்லா ஸ்பேஸ் இருக்கும். பின்னாடி பேசஞ்சர் நல்லா லாங் ட்ரைவ்ல நல்லா என்ஜாய் பண்ணலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த வண்டி ஐடியா இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த வண்டியோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றது. அடுத்து நம்ம அமேஸ் பார்த்துட்டு இருக்கோம். 2014 மாடல், செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. இதுவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா டீசல் வேரியண்ட் வெஹிக்கிள் தான். இதுவுமே பாருங்கள் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான், TN 39 தான். கண்டிப்பாக நம்ம நவீன் காஸ்ட்டில் வந்து லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வெஹிக்கிள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வண்டி கண்டிப்பாக பிடிக்கும். இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 460 சொல்கிறாங்க, நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்குமே பார்த்துட்டிங்க அப்படின்னா பேங்க் லோன் வந்து உங்களுக்கு 60% கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். எட்டியாஸ் பார்த்துட்டு இருக்கோங்க. இது 2016 மாடல், செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க. இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ரீரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான், மகாராஷ்டிரா வண்டிங்க. நம்ம எடுத்து கோயம்புத்தூர், அதாவது செகண்ட் ஓனர் வந்து கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா எஃப்சி வந்து 15 வருஷத்துக்கு கரண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் புது வண்டி எடுத்தீங்கன்னா எப்படி 15 வருஷத்துக்கு எஃப்சி கொடுப்பாங்க, அந்த மாதிரி இந்த வண்டிக்கு வந்து 15 வருஷம் எஃப்சி இருக்குது. நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 15 இயர்ஸ் கழிச்சு எஃப்சி பண்ணால் போதும். இது டீசல் வேரியண்ட் எட்டியாஸுங்க. எட்டியாஸ் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. செகண்ட் ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 560 கோட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. இதுவுமே நெகோஷியபிள் வெஹிக்கிள் தான், உங்களுக்கு கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. நேரில் வந்து பாருங்கள். இந்த வண்டி ரொம்ப புது வண்டி மாதிரி இருக்குங்க, வண்டியிலலாம் எந்த வேலையுமே கிடையாது. நம்ம மாருதி ரிட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது 2012 மாடலுங்க, 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. டீசல் வேரியண்ட் வண்டி. மாருதியில் டீசல் கேட்டு வரவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ரிட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு காம்பேக்டான வெஹிக்கிளுங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. 265 சொல்கிறாங்க, நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரிட்ஸ் தேடிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது ரெஜிஸ்ட்ரேஷன் TN 72 TN 72 தான், திருநெல்வேலி.
நம்ம கிராண்ட் ஐட்டன் பார்த்துட்டு இருக்கோங்க. இது 2018 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 lakh ஓடி இருக்கு. வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஏசி எல்லாமே குட் கண்டிஷன் ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க. இது டீசல் வேரியன்ட் வெஹிக்கிளுங்க. இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 530 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். வண்டி கண்டிப்பாக வந்து ட்ரையல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்து நம்ம ஆல்டோ பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஓட்டி பழகிறவங்களுக்குலாம் இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். இது 2001 மாடலுங்க. 3 ஓனர்ஷிப்பில் இருக்குது. ஆனால் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். இது ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1.5 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வந்து பாருங்கள்.